ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாழ்க்கையில நான் பட்ட அனுபவம் என்ன தெரியுங்களா? என்னுடைய ஓன் தாட் இது, சரிங்களா? அதாவது நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க, நம்மளை பார்த்து புறம் பேசுறவங்க, நம்ம முன்னாடி நல்லா சிரிப்பாங்க, ஆனா நம்ம பின்னாடி போய் தேவையில்லாததை பேசுவாங்க. நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும், அவங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ளேயே கோல் மூட்டி சண்டையை மூட்டி வைப்பாங்க. நம்மளுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே கூட நம்மளை பிரிச்சு வைக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில பல 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 விஷயங்கள்ல நம்மள மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. மட்டம் தட்டுறதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி பொறாமப்படுறவங்கள விட்டு பிரிஞ்சிடணும், மட்டம் தட்டுறவங்களை விட்டு பிரிஞ்சிடணும், நம்மளை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஏளனமா நினைப்பாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாது, இதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ தெரிஞ்ச மாதிரி பேசுறியா அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அவங்கள விட்டு எல்லாம் நம்ம வெளியே வந்துடணுங்க. அதே மாதிரிதான் நம்மள நம்ம பேசுறதே சிலவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க பேசுறதுதான் நம்ம கேட்கணும் எப்பவுமே. அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் நம்ம விட்டு விலகுறது ரொம்ப நல்லது. நம்ம சேஃபுக்காக நம்ம வாழணுங்க, நம்மளுடைய ஹாப்பினஸ்க்காக வாழணும். பிறருடைய பல விஷயங்களை நம்ம நோன்னு சொல்ல பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய லைஃப் அப்படியே ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் நம்ம மனசுல. அதாவது ஒரு நாளும் நம்ம இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தவங்க நம்மள டென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கான்னு தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நமக்கு தெரியும். இப்ப எனக்கு என்ன எவ்வளோ அனுபவம் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்குங்க இல்லையா? அவங்கள நம்ம கூடயே வச்சுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு மாதிரி தொல்லையா இருக்கும். அவங்கள விட்டு நம்ம விலகி வந்துடணும். அவங்கள திருத்துறதுக்கு நம்ம யாருங்க? நம்ம திருந்திக்க வேண்டியது அவங்கள விட்டு விலகி. அப்ப நம்மளுடைய எல்லா விஷயத்திலையும் நம்ம ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கலாம், ஸ்மூத்தா லைஃப் போகும்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் நிறைய பேரை விட்டு விலகி வந்துட்டேன். அது நல்லது தானேங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.